கௌதம் சில்ல இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஜெயா அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. கதிர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சோன வந்து பேரதிர்ச்சியா இருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து வந்துடுறாங்க கதிர் இருக்கிற லொக்கேஷனுக்கு. அப்பன்னு பார்த்து வந்து பேரனை பார்த்தோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவனை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா, இத்தனை வருஷம் நான் இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் ஒட்டுமொத்த அன்பு பாசம்லாம் இவனுக்காக தான் கொடுக்கணும். ஆனால் இவனையே நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜெயா. அத்தை, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு பேரன் மேலே பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இல்லாமல் இருக்குமா? நான் பண்ண தப்பை வந்து சுட்டி காட்டுறியா? நானே தான் உணர்ந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஜெயா வந்து கேட்குறாங்க. இல்லை அத்தை, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்ல போகிறேன், நீங்கள் நம்பி தான் ஆகணும். கதிர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து மடக்கி பிடிச்சாச்சு அப்படின்னு நம்ம இந்திரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற? கதிர் எங்கே அங்கே வந்தான்? அக்கா, இவ ஏதாவது பொய் சொல்லிகிட்டு இருப்பா. ஆமாம், பொய் சொல்கிறதா எனக்கு வேலை பாருங்க. கதிர் தான் வந்து இதை கூட்டிகிட்டு வந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேரனை எவ்வளோ பெரிய இது தெரியுமா? நம்ம பிளான் போட்டுட்டு எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சோன்னே எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. எப்படி சொல்கிற இதெல்லாம்? ரோஷினி தான் வந்து கதிருக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி செய்ய சொல்லியிருக்கா. ஐடியா கொடுத்ததெல்லாம் ரோஷினி, திட்டம் போட்டு செயல்படுத்துனதெல்லாம் உங்கள் பையன் கதிர். என்ன சொல்கிற? ரோஷினிக்கும் என் பையனுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை. சும்மா பழி பொண்ணுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கேட்டோன்னே, அத்தை, நீங்கள் ஆதாரத்தை காட்டினா கண்டிப்பாக நம்புவீங்க. இது நம்ம கதிரோட ஃபோன், கேளுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பேசுனது எல்லாத்தையும் வந்து கேட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. நம்ம ஜெயாமா கதிர் வந்து எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே கதிரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. உன்னோட கேவலமான செயலில் தெரிஞ்சிருச்சு. போய் போய் எப்பட்றா உன் குழந்தை மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, யாரும்மா இதெல்லாம் சொன்னது? இந்திரா சொன்னாலாமா? அவள் என்னம்மா சொல்லிட்டு தான் இருப்பா. ஆல்ரெடி அவள் ஏகப்பட்ட விஷயம்லாம் மறைச்சிருக்காமா. என் குழந்தை மேலே எனக்கு எப்படிம்மா பாசம் இல்லாமல் போகும்? கதிர், ஓவரா நடிக்காதடா. உன்னோட ட்ராமாலாம் கிழிஞ்சு போய் ரொம்ப நாளாக ஆச்சு. நீ தான் அது மாதிரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்டா இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிட்ட? என்னால் சுத்தமாக வந்து முடியலடா, இவ்வளோ கேவலமாக நீ இருப்பேன்னு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க. நான் இங்கே இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? இந்திரா தான். வேணும் தான் இது மாதிரி பண்ணா அப்படின்னு சொன்னேன். ராகினி தான் சான்ஸுன்னு சொல்லி இந்திராவை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. உன்ன ஜெயா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கதிர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக வந்து நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம்மா, இவ வேணும்னு தாம்மா பண்ணா. சரி, இவர் எதுக்கு அங்கே இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? காப்பாற்ற வந்தாரா? அப்புறம் ஆல்ரெடி அந்த லொக்கேஷனில் இவர் இருந்தாங்க. அவங்க அசிஸ்டண்ட் கூட இருந்த ஃபோட்டோ வேணால் நான் காட்டட்டான்னு சொல்லி இந்திரா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தானா? என்னால் உன்னை ஏற்றுக்கவே முடியாது இந்திரா அப்படின்னு சொல்லி இந்திரா பக்கம் ஒட்டுமொத்த கோவத்தையும் திருப்புறாங்க. என் பையன் இருப்பானா மாட்டானான்னு சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா, நீ இது மாதிரி பண்ணியிருக்கல. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமோ இந்த பிரச்சனைக்கு அவருக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் என்னால் கொஞ்சம் கூட வந்து ஜீர்ணிக்கவே முடியல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இந்திரா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ஜெயா. காவியாவை வாழ்க்கை கூட பார்க்காம இப்படி பண்ணி வச்சிருக்கியா? அத்தை, உங்களுக்கு பாசம்தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுது. அதான் இவங்க உங்களை முட்டாளாக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் ஒன்றும் அர்த்தம் இல்லை. என்ன பண்ணுறது? நீங்கள் எப்போதும் போல் ஏமாறுறீங்க இவங்க பாசம் முன்னாடி. பார்த்துக்கங்க கதிர் மாமா, இன்றைக்கி வேணால் நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் என்றைக்குமே உங்களால் தப்பிக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயம் முடியாதுன்னு இந்திரா வந்து மாஸ் பண்ணுற